பல கிலோமீட்டர் துரத்தி மடக்கி பிடித்து வெளுத்து வாங்கிய பொதுமக்கள். இருங்கப்பா, ஏதாவது அசம்பாவிதமாயிடும், சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது போன்று சமாதானம் செய்த காவல்துறை. மகன் கண் முன்னாடியே தாயின் உயிரை பறித்து மதுபோதையில் சீரிய லாரியா நெல்லையை பதைபதைக்க வைத்த சம்பவம். நெல்லை மாவட்டம் மானூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு அதிவேகமா ஒரு லாரி போயிட்டு இருந்திருக்கு. சாலையில போயிட்டு இருந்த இருசக்கர வாகனங்களை மோதிவிட்டு நிற்காம போன அந்த லாரி உரிமையாளரும் உறவினர்களும் நிறுத்த முயற்சி செஞ்சும் நிற்காம போயிருந்திருக்கு. சாலையில வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினருடைய சோதனை சாவடி பேரிகார்டுகளையும் தள்ளி விட்டுட்டு பழையப்பேட்டை நோக்கி போனதா சொல்லப்படுது. அப்பதான் கண்டியப்பேரி பழையப்பேட்டை சாலையில கொத்தனார் வேலை முடிச்சுட்டு கந்தசாமி அப்படின்றவங்களும் அவங்களுடைய தாய் செல்லம்மாளும் வந்ததாகவும் அவங்க வந்த இருசக்கர வாகனத்தையும் இந்த லாரி அதிவேகமா மோதி விபத்து ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுது. இதனால தாய் செல்லம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்களாம். விபத்துனால மகனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு இடையில பொதுமக்களால லாரி தடுத்து நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. கன்றன் மேல மோதி அந்த லாரி நின்றதாகவும் கூறப்படுது. பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை தாக்க பின்னாடியே வந்த போலீசார் அவங்களை தடுத்து நிறுத்தி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி லாரியை ஓட்டிட்டு போன நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மானூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவடி பகுதியை சேர்ந்த மாரிமுத்துங்கிறதும் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த ஒருவருடைய லாரிக்கு தான் ஓட்டுநரா இருந்ததாகவும் தகவல்கள் சில வெளியாகிருக்கு. மாரிமுத்து மதுபோதையில் லாரியை இயக்கியதாகவும் கூறப்படுது. இந்த நிகழ்வு தொடர்பான காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.